ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மொத்தம் 100 பேர் ஒரு வேளைக்கு அங்கே சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 300 பேர் சாப்பிட்டாங்க. நல்லி சில்க்ஸில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு 500 பட்டுச்சேலை வரும், யார் எத்தனை பட்டுச்சேலை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த டேபிள் வந்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட டேபிளுங்களா? ஆமாம், அதில் 20 பேர் உட்காரலாம். அந்த 20 பேர்த்தில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். சின்ன பிள்ளையில் அவர் நாடகத்துக்கு போயிட்டார்ல, அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு பசுமாடை வச்சு இந்த பால் கறந்து அதை விற்று தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவரை இறந்து போயிட்டார்னு நினச்சிட்டு இருக்காங்க. நந்தா சூர்யா நடித்தார்ல, அதில் வந்து அந்த ராஜ்கிரண் நடிக்கிற கேரக்டருக்கு சிவாஜி தான் பாலா மனசில் நினச்சிருக்கார், போய் கதை சொல்லியிருக்கார். முதல்ல இளையராஜா மேலே அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை. சின்ன ரோசா சித்தரம்பு என்ன கடிக்குதுன்னு ஒரு பாட்டு போட்டார்ல, அந்த பாட்டை சிங்கப்பூரில் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு யாரா அந்த பாட்டை போட்டதுன்னு கேட்டிருக்காரு. இளையராஜா பக்கம் எழுதுனது யாரான்னு வாலி. மெட்ராஸ் போனது 2 பேர்த்து என்னை வந்து பார்க்க சொல்லி கோமா பேச வளர்க்குறதுக்கு. சிவாஜியோட அன்னை இல்லம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லாரும் பேசுவாங்க. அது குறிப்பாக காரணம் கூட்டு குடும்பம், அந்த ஒற்றுமை. அங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களுடைய அன்றாட லைஃப் எப்படி இருந்தது, அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தப்போ கொஞ்சம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சின்ன பிள்ளையில் அவர் நாடகத்துக்கு போயிட்டார்ல, அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு பசுமாடை வச்சு இந்த பால் கறந்து அதை விற்று தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவரை இறந்து போயிட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் குடியிருந்த வேற்று இனத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் பெரியண்ணா. அவர் வந்து இவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாடுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட கூட்டி போகிறது, அதை குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணவங்கள இவர் நடிகராக வந்து அன்னை இல்லத்தை 60 வாங்குறாரு. வாங்கினோடனே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அங்கே உதவி பண்ணாங்களே அவள் அம்மாவுக்கு, அந்த பெரியண்ணாங்கிறது, அவர் அதுக்குள்ளே கல்யாணம்லாம் பண்ணிட்டார். அவர் குடும்பத்தையே அன்னை இல்லத்தில் தான் குடி வச்சுருந்தார். ஏன்னா அது 16 கார் வச்சுருந்தார் 62. அந்த 16 காரையும் ஓட்டுற டிரைவர்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மொத்தம் 100 பேர் ஒரு வேளைக்கு அங்கே சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 300 பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாட்டுக்கு சிவாஜி வீட்டுக்கு இன்னமும் ஏங்குற நிறைய பேர் இருக்காங்க. சிவாஜி வீட்டில் எப்போ சாப்பிட போகிறோம், இனிமேல் அந்த சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. அதுலேயும் சண்டே வந்து பிரியாணி டேன்னு வச்சுருப்பாங்க. என்னுடைய டிரைவர்ஸ் 16 பேர், அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இவர் தான். இந்த சங்கிலியாண்டபுரத்தில் ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணை வந்து தன்னுடைய மகள்களோட சர்ச் பார்க்கில் படிக்க வச்சார். மகன் ஒருத்தர் இருந்தார் பரணின்னு. பரணியை வந்து பிரபு ராம்குமார் படித்த ஸ்கூல்லையே பெங்களூரில் படிக்க வச்சார், பிஷப் காட்டனில். அதாவது சங்கிலியாண்டபுரத்தில் அவருக்கு உதவி பண்ண, அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணவங்க இந்த பெரியாண்டவருங்கிறவங்க, பெரியண்ணா. அவரை கடைசியில் வீட்டுக்கே மூத்தவர் அவர் தான் அப்படிங்கிற வச்சுருந்தாங்க, ஒரு தகுதி கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து நம்ம நல்லி சில்க்ஸில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு 500 பட்டுச்சேலை வரும், யார் எத்தனை பட்டுச்சேலை வேணாலும் எடுத்துக்கலாம். அது கமலாமாவோட உத்தரவு. அங்கே இருக்கிற பெண்கள் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி ஒரு நகை செஞ்சாங்கன்னா, காரைக்குடியில் கருப்பையா ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு நெக்லஸ் செய்யணும் அப்படின்னா எத்தனை எண்ணி 16, 18, 20 அந்த மாதிரி தான் ஆர்டர் கொடுப்பாங்க. கேட்டிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், தாங்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற. சிவாஜி வீட்டில் சாப்பிட்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மோகன்லால் வந்து ட்ரிவாண்டத்துலேருந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சண்டே இங்கே வருவார். பிரியாணி டேக்கு ஃப்ளைட்டுக்கு சார்ஜ், பிரியாணி எல்லாம் என்னென்னா சிவாஜி கூட உட்காந்து சாப்பிட்றது, அவர் சாப்பிடும்போது அவர் பேசுகிறது, எப்படி பிரியாணி சாப்பிடணுங்கிறது கிளாஸே எடுப்பார். சாப்பிடும்போது எப்படி சொல்லியிருப்பார். இது ஆரூதாஸ் சொன்னதே சொல்லி, ஆரூதாஸ் சும்மா சாப்பிட்டு ஒரு அந்த மட்டன் எடுத்து கடிச்சிருக்காரு. டேய் அப்படி சாப்பிடக்கூடாதுடா, எங்களுக்கு எடுத்துக்க பிரியாணியை நடுவில் கறியை வச்சுக்க, ரெண்டையும் சேர்த்து அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் மீன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அந்த மீனை அவர் சாப்பிட்ற விதம் முதல் மரியாதையில் பாரதி ராஜா காமிச்சது மட்டும் இல்லை, நிஜமாகவே அப்படி தான் சாப்பிடுவார். அந்த டிரைவர்கள், அந்த குடும்பங்கள், அவங்கெல்லாம் அங்கே தான் சாப்பிடுவாங்க. 16 காருக்கும் 16 டிரைவர். ஆமாம், 16 டிரைவர்களுடைய குடும்பங்கள். ஆமாம், இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து அவரே சொன்ன கணக்கு 100. இதை இங்கே கொடுக்கல, அமெரிக்காவில் பேட்டி கொடுக்குறாரு. அந்த 100 பேரும் ஒரு வேளைக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 300 பேர் சாப்பிட்றாங்க தானே அர்த்தம்.
அது அது வந்து ஸ்பெஷல் சாப்பாடு. அப்படின்னா சமையல் கூடமே பெரிய பெரிய கூடம் தான். இப்போ 2-3 வழி இருக்கும் சமையல் கூடத்துக்கு போகிறதுக்கு. அப்படி எனக்கு தெரிய 40-43 பேர் சமயக்காரங்களை பார்த்துருக்கேன். பரிமாறும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் விருந்துலாம் வைப்பாங்க சில நேரத்தில். ஃபாரின்லேருந்து யார் வந்தால் எல்லாருமே ஜென்ட்ஸ் பூரா ஃபுல் சூட் போடுவாங்க விருந்துக்கு. கடைசியாக நான் அவங்க வீட்டில் அட்டன் பண்ண பெரிய விருந்து வந்து நடிகர் கமலஹாசனுக்கு வந்து அவர் திரையுலகத்துக்கு வந்து 50 வருஷம் அதுக்கு கொண்டாடினாங்களே, அதுக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க. அது ஒரு அந்த டேபிள் வந்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட டேபிளேவா? ஆமாம், உள்ளே இருக்குது. அதில் 20 பேர் உட்காரலாம். அந்த 20 பேர்த்தில் தான் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். எல்லா விஷயங்களும் பரிமாறினது சிவாஜி வீட்டு பெண்கள் தான், பையங்க தான், பேரைங்க தான் எல்லாம் சேர்ந்து. கமலஹாசனுக்கு பெரிய கமலஹாசன் ரொம்ப பெரிய மரியாதை கொடுப்பார்ல. ஆமாம் ஆமாம். அவர் கூட இதில் கூட சொன்னார், உங்களை பற்றி யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு தற்செயலாக பேட்டி கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார். இப்போ ஓயாமல் போய் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இப்படி செலவழிப்பார். அது மாதிரி தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டில் செய்கிற பலகாரங்களை பற்றி தனியாக எழுதியிருக்கேன். ஓஹோ. மட்டன் வகையிலே எத்தனை வகை செய்வாங்க, அது என்ன செய்வாங்க, எத்தனை வகையான ஸ்வீட்டு, எப்படி வெடிப்பாங்க, அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து வெடிக்கிறது, அதெல்லாம் ஒரு தனி சாப்டராக எழுதியிருக்கேன். அது மாதிரி பொங்கல் கொண்டாடுவார். பொங்கல் அன்னைக்கு விடிஞ்சு ஏர்லி மார்னிங் கிளம்பி வேலூர் போய் தனக்கு முத சான்ஸ் கொடுத்த பராசக்தி நடிக்க சான்ஸ் கொடுத்த நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் வீட்டுக்கு போய் ஒரு தட்டு நிறையா வெள்ளி காசு வச்சு கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து பட்டு சேலை பட்டு இதெல்லாம். அது போக அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவார்னா ஃபேமிலியோட ஒரு 10 காரில் சூரக்கோட்டை போவார். சூரக்கோட்டையில் இவர் வராஞ்சோட ரசிகர்னு வருவாங்கள்ல, எல்லாத்துக்கும் கெடா வெட்டி சாப்பாடு. சூரக்கோட்டை போயிட்டாலே அவர் அந்த பட்டிக்காடப்பட்டினம் ஸ்டைலில் தான் இருப்பார், வேஷ்டி கட்டி. அந்த அவங்க மக்களை இயற்கையாக பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு சுற்றி பார்ப்பார், பண்ணையெல்லாம் சுற்றி பார்ப்பார். பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அப்படி வருவார். அவர் வீட்டுக்கு வராத பிரைம் மினிஸ்டர்ஸே யாருமே கிடையாது. யாருக்கிட்டையும் எந்த ஆப்ளிகேஷனையும் கேட்காத ஒரு ஆள் சிவாஜி. எனக்கு இந்த உதவி அவருக்கு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிடிச்ச உணவு என்னவா இருக்குது? அவருக்கு பிடிச்ச உணவு தான் மீன், ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் டெய்லி மீன் இருக்கும் சிவாஜி வீட்டில். அவர் விரால் மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், அதுக்குன்னு ஆள் வந்துடும். அப்புறம் ஐர மீன் ரொம்ப பிடிக்கும், மதுரை ஐர மீன். ஃப்ளைட்லேயே கொடுத்து அனுப்புகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால் சிவாஜி மதுரைக்கு போயிட்டார்னா அங்கே ஒரு பெரிய இது எல்லாருமே கொண்டாந்துருவாங்க பிடிச்சதா. அப்படி அப்புறம் தான் மீன் தான் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச உணவு. மட்டன் சாப்பிடுவார். அப்புறம் ஹண்டிங் போக ஆரம்பித்தார். அப்போ மான்கறிலாம் சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் அதெல்லாம் வந்து ஹண்டிங் போகிற இடத்துல சமைக்கிறதா. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இனிமேல் யாரும் ஹண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை நிறுத்திட்டார். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா துப்பாக்கிக்கும் லைசன்ஸை பிரபு வந்து ரெகுலராக போலீஸில் கொடுத்து ரெனியூவல் பண்ணிகிட்டே வச்சுருக்கார். துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னாலே அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட துப்பாக்கிகள் இருக்கும். அப்படியா? ஆமாம். அவர் ஹண்டிங் பண்ண ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரே தங்கச்சி. அதுக்கு இந்த தொடர் இருமல் இருந்துச்சு, கக்குவான் இருமல், ஊஃபிங் காஃப்மாங்க இங்கிலீஷில். அப்போது ஒருத்தர் சொன்னார், சார் கருங்குயிலோட ரத்தத்தை கொடுத்தா அந்த இருமல் நின்று போயிடும். அதுக்காண்டி பெரம்பலூர் காட்டில் முதல் ஏர்கன் வாங்கி சுட ஆரம்பித்தார். அது இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா பறவைலாம் சுட்டுட்ருக்கோம், நம்ம எதாவது மான் வேட்டைக்கு புலி வேட்டைக்கு போகணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து ஆர்மரி முத்துன்னு ஒருத்தர் இருக்காருங்க சேலத்தில், பெரிய ஃபேமிலி. அவங்க இந்த வெடிமருந்து இதெல்லாம் ஏஜென்சி எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த வேட்டையை நீங்கள் பழகணும்னா வேட்டைக்காரன் புதர் முத்துமாணிக்க கவுண்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு. அவர்கிட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னால் அங்கே அவருக்கு தெரிஞ்ச தட்சிணாமூர்த்தின்னு ஒரு இன்ஸ்பெக்டரு, அவர் மூலமாக அங்கே போனோன்னா அந்த வேட்டைக்காரன் முத்துமாணிக்கம் வந்து நல்ல ஹைட்டு 6.25 அடி இருப்பார். அவங்க வீட்டில் என்ன கட்டுப்பாடுனா சினிமாக்காரங்களோட யாரோடையும் பழகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு. ஆனால் இவர் வந்துட்டார் பொள்ளாச்சி வரைக்கும் வந்து முத்துமாணிக்கத்தை பார்க்கணுன்னு. உடனே தட்சிணாமூர்த்தி போய் இந்த உங்களை சிவாஜி கணேசன் பார்க்க வந்திருக்காரு. எந்த சிவாஜி கணேசன்? இந்த பராசக்தி மனோகரன், அப்போ தான் அதுதான் அந்த பீரியடு தான் நடித்தவர் அப்படின்னு. உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காரு, அப்பா என்னை பார்க்க வந்திருக்காரு. சரி பார்க்கணும்னு வந்துட்டாருன்னா நீ போய் பாருங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க, ரொம்ப நெருக்கமானவர். சிவாஜி தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் அது முத்துமாணிக்கம் தான்.
வேட்டைக்காரன் புதூர் முத்துமாணிக்கம் 2 பேரும் உட்காந்து காலையில் பேச ஆரம்பித்தாங்கன்னா அது சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மன்னர் குடும்பங்களும் சிவாஜிக்கு பழக்கம் உண்டு. எல்லா ராஜாக்களும் வருவாங்க. ஒரு கட்டத்தில் லைசன்ஸ் சிவாஜிக்கு வேட்டைக்கு வராதுக்கு முன்னாடி ராஜாக்கள் துப்பாக்கியை யூஸ் பண்ணி தான் ஹண்டிங் போக ஆரம்பித்தார். அப்போ ராஜாக்களோடு சேர்ந்து அப்படி வந்து போகும்போது சிவகங்கை சண்முகராஜா, சிவாஜி, புதுக்கோட்டை தொண்டைமான் இவங்கெல்லாம் வேட்டைக்கு போகும்போது இந்த சாந்தி தேட்டரில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சிவாஜியை சொன்னேன். சிவாஜி உடனே தம்பிகிட்ட கேட்குறேன்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்லி அதெல்லாம் சில பேர் பல கதைகள் சொல்கிறனால ஆர்ஓசின்னு இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு, அது ஒரு லெட்ஜர் இருக்குது. அந்த லெட்ஜரை எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை ஷேர்ஸ் வாங்கினாங்கிறதெல்லாம் டீட்டெயில் எடுத்து எழுதியிருக்கேன். சாந்தி தேட்டரில் அதை பற்றி இருந்தேன். சிவாஜி அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவருடைய பொழுதுபோக்கு என்ன? வீட்டில் இருக்கும்போது சார், நீங்கள் போயிருக்கீங்களா சிவாஜி வீட்டுக்கு? நான் போனதில்லை. ஓகே. போனோன்னே அவர் ஷூட் பண்ண புலியை வச்சு பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் டைகர் ஹால். அதில் 2 பக்கமும் 7 14 சேர் போட்டிருக்கோம். வர்றவங்கெல்லாம் வந்து உட்காரலாம். அதை தாண்டி மெயின் ஹாலுக்கு போகும்போது இந்த பக்கம் ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் இந்த பார்த்தா பசுமரம் ஆடுறாருல, ஆமாம், அப்போ என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அதை போட்டு அந்த துண்டை சுற்றி தலைக்கு வச்சுட்டு வெறும் தரையில் சுத்தமாக கூட்டிகிட்டு படுத்து கிடப்பார். சும்மா இருக்கும்போது யார் வந்தாலும் சர்வெண்ட்டு போடுறது அப்படின்னு நினைப்பாங்க. சாமி தான் இருப்பார். அப்படி நடந்துச்சு. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் அந்த குஷ்வந்த் சிங் அவர் வந்து ஹிந்தியில் தம்பி உங்கள் முதலாளியை கூப்பிட்டுருக்கார். எந்திரிச்சு உட்காந்து நான் தாண்டா இங்கே முதலாளின்னு இருக்கார். மாப்புறேன் பரவாயில்ல, சேரில் உட்காரு, நீ உன் பெரிய உடம்பு உனக்கு, நீ அதிலே உட்காரு. ஹிந்தி நல்லா பேசுவார். அப்படியா? சிவாஜி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், யார் எந்த மொழி பேசுகிறவங்க வர்றாங்களோ அவங்ககிட்ட அதான் பேசுவார். லதா மங்கேஷ்கிட்ட அப்படி தான் பேசுவார். நாகேஸ்வரம் வந்தால் தெலுங்கு தான் பேசுவார். அது வந்து அவர் அது ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டது. அதனால் அந்த மாதிரி அப்புறம் தன்னுடைய படத்தை வந்து படங்களை மட்டும் பார்க்க மாட்டார் தொலைக்காட்சியில். அது காரணம் கேட்டப்ப தப்பாக நடிச்சிருக்கமேன்னு எனக்கு வருத்தம் வந்துடும்டா அப்படின்னு சொல்லுவார் பதில். சிவாஜி அவர்கள் ஹாலிவுட் படம் நிறையா பார்ப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு என்ன மாதிரி படங்கள் வந்து அவர் ஆக்ஷன் படம் பிடிக்குமா, ரொம்ப ஒரு ஆக்டிங்க்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் பிடிக்குமா? ஆக்டிங் முக்கியத்துவம். அலெக் கின்னஸ்னு ஒரு ஆக்டர் இருந்தார். அவருடைய ஆக்டிங் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்ப்பார். ஹாலிவுட் மூவிஸ் எல்லா மூவிஸையும் வந்து பார்ப்பார். சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தனால தான் இவர் ஸ்டைல் பண்ணுறாருன்னு. கிடையாது. நீ இவரோட ஸ்டைலை எந்த ஹாலிவுட்டும் நடிகரும் பண்ணலை. இவர் வேறு ஸ்டைல் தான் பண்ணுவார். இந்த காலை இப்படி வச்சு நிற்பார் தெரியுமா, இந்த தெய்வ மகனில் தூணில் செஞ்சு வச்சுக்கிறேன். அது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் லண்டனில் நிற்கிற ஸ்டைல். அது அவங்க தான் அப்படி நிற்பாங்க, அந்த மெம்பர்ஸாக இருக்கிறவங்க. அதெல்லாம் அவர் சாதாரணமாக பண்ணியிருந்தார். மற்றபடி ராஜாக்கிட்ட பழகிறனால அவங்களுடைய ஸ்டைல் திரும்பி பார்க்குறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, ஒரு ஆட்டை ஏதாவது விஷயத்த சொல்கிறது, இது பூரா கிங்ஸ் மாதிரியே இருக்கும். காரணம் அவங்கள்ட்டயே பழகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தானே சொல்லிட்டு சாதாரணமாக நடந்து போக மாட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நடை, அது வரைக்கும் கை கழுவுற இடம் வரைக்கும் நடந்துட்டு வருவார். அது அவர் வந்து சொன்ன டஃப்பான, நான் சந்தித்ததுலேயே ரொம்ப டஃப்பான கேரக்டர் வந்து கப்பலோட்டி தமிழன் வஉசியாக நடிக்க தான் சிரமப்பட்டேன்னு சொன்னார். அப்படியா? ஏன்னா வஉசி வந்து பெரிய அவருடைய பயோகிராஃபி புக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவரை பற்றியே நினச்சி உருவப்படுத்தினாராம். சொல்லியிருக்கார் அவரே. வஉசி ஜெயிலிருந்து தன்னுடைய கப்பல் கம்பெனி டைரக்டர்ஸ்க்கு எழுதின கடிதங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவகப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்து நடிச்சிருக்காரு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டாருங்கிறது எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வஉசி மகன் வந்து படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில பார்த்தது திருப்பி அப்படியே எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னதும், ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து வஉசியோட ஃப்ரெண்டு, அவர் படம் பார்த்துட்டு இருப்போம் பாதியில் எந்திரிச்சு போயிட்டாராம். என்னங்க பாதியில் வந்துட்டீங்க, அவர் நடிக்கிறது சரியில்லைன்னு பார்க்கவே முடியல, திருப்பி வஉசி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது ரெண்டுமே அவர் அந்த கேரக்டர் எப்படி எடுத்து நடிச்சிருப்பார். சிவாஜி பிடிச்ச பாட்டு எந்த பாட்டை விரும்பி கேட்குறாரு, அவருடைய பாட்டு பாடுற மெத்தேடு கிட்டத்தட்ட படத்தில் வந்து அவரே பாடுற மாதிரி இருக்கும்ல, அதை எப்படி அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எந்த சுதியில் வந்து டிஎம்எஸ் பாடுறாரோ அதே சுதியில் இவரும் பாடுவார். பாட்டை பூரா உடனே மனப்பாடம் பண்ணிடுவார் சார். அதுக்கு பிஜிஎம் இருக்கிற அதெல்லாம் இவருக்கு அப்படியே பதிஞ்சிடும், இது எந்த மாதிரி இருக்குன்னு.
இதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, அவன்தான் மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு பாடல் இருக்குல்ல, அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு சிங்கப்பூரில் ஒரு ரிசார்ட்ஸை புக் பண்ணியிருந்திருக்காரு தில்லோச்சந்தர். நாகரான்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டில் தான் இவங்க ஸ்டோர் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வர மறந்துட்டாங்க யூனிட். ஸோ அதை கொண்டு வர்ற வரைக்கும் லேட் ஆகிடும். அதுக்குள்ளே ரிசார்ட்ஸோட டைம் முடியுது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கார் திருலோச்சந்தர். சிவாஜி கூப்பிட்டு, என்ன திருலோக்கு என்ன ஒரு மாதிரியாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், என்ன விஷயம்? இல்லை அந்த நான் நாகரா கொண்டு வரல, அந்த பாட்டை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அந்த பாட்டு ஃபுல்லாக எனக்கு தெரியும், நான் பாடிக்கிட்டே நடக்கிறேன். எங்கே நிறுத்தணுமோ மியூசிக்கு அங்கே நானே நிறுத்திக்கிடுவேன், எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே நானே ஆரம்பிச்சிடுவேன், நீ எடுத்துகிட்டே இரு. அதுக்கப்புறம் நாகரா வந்தோடனே அந்த இடத்துல டிஎம்எஸ் வாய்ஸை ஃபிட் பண்ணிக்கிட்டான். ஓ, இது எந்த பெரிய ஆச்சரியம் தான். இது எந்த நடிகரும் செஞ்சிருக்கு சான்ஸே கிடையாது. யாருடைய பாட்டை வந்து ரொம்ப விரும்பி கேட்டிருக்காரு? விரும்பி கேட்டிருக்காருன்னா அவருக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அது அந்த அம்மா வந்து ஒரு தடவை உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குன்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு. பார்க்க போயிட்டு அந்த அம்மா பார்த்து காலை தொட்டு கும்பிட்டு, பார்த்துக்கிறீங்கம்மா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டுன்னா, எம்எஸ் சுப்புலட்சுமியோட ஹஸ்பண்ட் கூடவே வந்து வழி அனுப்ப வந்திருக்காரு. ஐயா அம்மா பத்திரமா பார்த்துக்கிறீங்க, அவங்க குரல் வந்து தேசத்தின் சொத்துன்னு இருக்காரு. என் மனைவியோட குரல் தான்ப்பா தேசத்தின் சொத்து, தலைமுடியிலேருந்து பாதம் வரைக்கும் நீ இந்த தேசத்தின் சொத்து, உடம்பு நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நவீன கால இயக்குநர்களில் பாரதி ராஜாவுடைய படம் வந்து முதல் மரியாதை ரொம்ப முக்கியமான படம். பாரதி ராஜாவை பற்றி அவர் எப்படி ஒப்பீனியன் வச்சுருந்தார்? இளையராஜா அந்த படத்துக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணகர்த்தா வந்து இளையராஜா அவர்களை பற்றின சிவாஜியோட ஒப்பீனியன் என்ன மாதிரி இருந்தது? முதல்ல இளையராஜா மேலே அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை. சின்ன ரோசா சித்தரம்பு என்ன கடிக்குதுன்னு ஒரு பாட்டு போட்டார்ல, அந்த பாட்டை சிங்கப்பூரில் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு யாரா அந்த பாட்டை போட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. இளையராஜான்னு ரொம்ப கோவம். எழுதுனது யாரான்னு கேட்டிருக்காரு. வாலி. மெட்ராஸ் போனது 2 பேர்த்தையும் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு கோவமாக பேசுகிற அளவுக்கு இருந்திருக்காரு. தீபம் படத்தில் தான் முத இளையராஜா போட ஆரம்பிச்சிருக்காரு. சிவாஜிக்கு மியூசிக் போட்டோன்னா அது இவருக்கு சங்கீதம்லாம் தெரியும். எம்ஜிஆர் மாதிரி செலக்ட் பண்ணுற அக்கறை அவருக்கு இருக்காது. இதை செலக்ட் பண்ணி போட்டால் நமக்கு நல்லா அப்படி பண்ண மாட்டார். ஆனால் அந்த மியூசிக் நல்லா போடுறோன்னா இளையராஜா ஒரு வித்தியாசமான ஆளாக வந்திருக்காருன்ட்டு. அவர் கூட அவர் செட்டு தானே பாரதி ராஜா வந்து முதல் மரியாதையில் வந்து இப்படி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படிங்கிறத சித்ராலட்சுமணன் சொல்லியிருக்கார் சிவாஜிட்ட. பாரதி ராஜா அவர் சொல்லி ஏதாவது நல்ல கதை வச்சுருக்கேன் மேடன்னு. இல்லைன்னா கதை என்ன ரெடி பண்ணல, நான் இப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறேன்னு. நானும் வரேன், லொக்கேஷன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூடவே போனது. அங்கே போனோடனே தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. நீ நடிக்க வேணாம்னே, நில்லுங்க, நடங்க. இந்த என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பாக்யராஜ் சொன்னார், டேய் வெயில் போகும்போது அண்ணனை மரத்துலேருந்து பின்னாடி இருந்து எட்டி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார் பாரதி ராஜா. பாக்யராஜ் போய் அப்போ அசிஸ்டண்ட் அவர், அண்ணே நீங்கள் இந்த மரத்துலேருந்து எட்டி பார்க்கணுமா? எதுக்குடா எட்டி பார்க்கணும்? நீ எட்டி பார்க்கணே, வெயில் போகுது. டேய் நான் சிவாஜிடா, எதுக்கு எட்டி பார்க்கணும் கூட என்கிட்ட சொல்ல வேணாமா? இல்லைண்ணே வெயில் போகுதுண்ணே, இன்னும் எட்டி பார்த்து சரி நான் முகத்தை சோகமாக வச்சுக்கிறமா, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு எடுத்தாங்க. அந்த பூங்காத்து திரும்ப அந்த பாட்டை கேட்டோன்னே சிவாஜி, என்னடா இப்படி ஒரு இது பண்ணியிருக்கீங்க எடிட்டிங்லையும் இதுலேயும், நான் நடிக்கவே இல்லையடா இந்த படத்தில். அது அந்த விக்கெல்லாம் எடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது வேணாம்னே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு வேண்டியது ஒரு வீணை ஒரு சரஸ்வதினே, உங்கள்கிட்ட 10 வீணை 10 சரஸ்வதி இருக்குது. யோசிக்க நான் ஒரு லைப்ரரிடா, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முதல் முறையாக நம்ம பார்த்தோம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் இந்த கதையை ஒரு கதைன்னு சொல்லிட்டு சிவாஜி நடிக்க வச்சுருக்கேன்னு இளையராஜா பாரதி ராஜாவை திட்டிருக்காரு. ஏன்டா அந்த கதைக்கு என்னன்னு கேட்டிருக்காரு. சரி விடு கொண்டான்ட்டேன் அவன் போட்டு கொடுத்துருக்காரு. போட்டு முடிச்சு ஹிட்டான பாரதி ராஜா, உனக்கு பிடிக்காத கதைக்காடா இப்படி போட்டிருக்க, அப்போ பிடிச்சிருந்துச்சிண்ணே அப்படின்னு இளையராஜாட்ட சொன்னதாக தகவல். அந்த மாதிரி அவர் லேட்டஸ்ட்டாக வந்தவங்கள்ட்ட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா வித்தியாசமாக நடிக்கிறாங்க எல்லோரும். நான் கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டு வயசாகிடுச்சு போல எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். நல்லா நடித்தார், விஜய் கூடலாம் நடித்தார், ரஜினி கூட நீ தான்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவரும். எப்படி அது வந்து அவ்வளோ பெரிய வரலாறு படைத்த ஒரு கதாநாயகன் பிற்பாடு சின்ன சின்ன இடங்களில் வர்ற மாதிரி கௌரவ தோற்றத்துலலாம் நடிக்கணும் அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கிட்டார் சிவாஜி? இல்லை அவர் வந்து அவங்க கேட்குறதும் மற்றவங்க நீங்கள் நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்கிறதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நந்தா சூர்யா நடித்தார்ல, அதில் வந்து அந்த ராஜ்கிரண் நடிக்கிற கேரக்டருக்கு சிவாஜி தான் பாலா மனசில் நினச்சிருக்கார். போய் கதை சொல்லியிருக்கார். கதை சொன்னோன்னே
உட்காந்து சொல்லுன்னு இருக்காரு. பரவாயில்ல நீ டேய் உட்கார்றதுக்கு தானே சோஃபா செட் போட்டு நீ உட்காந்து சொல்லு இதெல்லாம் கேட்டோன்னே அப்புறம் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சிலதுன அதெல்லாம் பண்ணிட்டு வா அப்புறம் நடிக்கிறேன்னா அவரை நடிக்கலை. அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் எப்படியோ சொல்லிக்கிள்ளி சிபாரிசு பண்ண சொல்லி பிரபு ராம் பண்ண சொல்லி ரஜினி வந்து நீ போய் புக் பண்ணிட்டு வாங்க சிவாஜின்னா படையப்பாவில் நடித்தார். இது தேவர் மகனில் கமலஹாசன் வந்து இந்த கதையை இந்த மாதிரி கதை ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு வேணாண்ட விட்ற எனக்கு இது வேணாம் இருந்தது நான் நடிக்கலடா அப்படின்ட்டு நீங்கள் நடிக்கலைன்னா இந்த படத்தை நான் இந்த கதையை நான் எடுக்க மாட்டேன்னு இருக்கார் அவர். அப்புறம் பிரபு ராம்குமார்லாம் சொன்னோன்னே சரி சரி நடிக்கணுன்னா மீசையை நான் சொல்கிறபடி வைங்கன்னு சொல்லி அவர் கமலா வச்ச டிசைன் தான் அந்த மீசை. வாரம் வாரம் வந்து அவரே எக்ஸ்ட்ராவாக வளர்ந்ததெல்லாம் சிசர் பண்ணி வெட்டி விட்டுருக்காரு. இந்த மீசையோட மட்டும் நீங்கள் யாருக்கும் போஸ் கொடுத்துடாதீங்க, இது அப்படியே இருக்கணும் தனியாக, படம் முடிஞ்சோன்னே கொடுத்துக்குறங்க அப்படின்னு. கமலுடைய அந்த அவர் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அது புது சாஃப்ட்வேர், அது 7 days அது வரும். அந்த 7 daysக்குள்ளே தான் இந்த சிவாஜியோட கால் ஷீட்டை முடித்தார் கமல். ரெண்டாவது சிவாஜிகிட்ட வாங்கின கால் ஷீட் வாங்கினதும் 7 days தான். அதில் போற்றி பாடடி பொண்ணு எழுதினார் இல்லையா வாலி, அதுக்கும் ஒரு கதை இருக்குது. அது வாலியே சொல்லியிருக்காரு. வாலி திரைப்பட உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வறுமையில் வாடும்போது ராமநாதபுரம் போயிருக்காரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் பண உதவி வாங்கலான்ட்டு. அரண்மனைக்கு எதிர்த்தாப்புல தான் அந்த அக்ரஹாரம், அந்த வீடு பூட்டி கிடக்கு. அவங்க எங்கேயும் வெளியே போயிட்டாங்கன்னு இருக்காங்க. சாப்பிடாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அரண்மனை நோக்கி வந்துருந்துருக்காரு. அப்போ அரண்மனைக்குள்ளேருந்து பசுமன் தேவர் வெளியே வந்திருக்காரு. கூட்டம்லாம் நின்று வந்து தேவருக்காண்டி காத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்னு காலில் விழுந்திருக்காங்க. இவருக்கு என்ன தோணுச்சா வாலியும் காலில் விழுந்திருக்காரு. தூக்கிட்டு அப்படியே விபூதியை பூசி விட்டு பேரும் புகழும் பணமும் பெற்று நீ வாழ்வாயின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். இப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணார் முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றி நம்ம ஒரு பாட்டு எழுதணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தபோது கமல் வந்து இப்படி ஒரு பாட்டு எழுதுஞ்சோன்னே எழுது போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே. சிவாஜி அவர்களுக்கு வந்து கோபம் வருமே, கோபம் வந்தால் அவரை அந்த கட்டத்தில் என்ன பண்ணுவார், அது எங்கேயாவது நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா?